விடுதலை போராட்டத்தின் காலத்திலும் சிங்கள பேரினவாதத்தினால் மனித படுகொலைகள் செய்யப்பட்டு அதுக்கான ஆதாரங்களை பெற்றும் இன்றும் உலக சர்வதேசங்கள் மௌனம் காத்து வருவது மனதுக்கு வேதனை தருகிறது. உடனடியாக இதுகளை நாங்கள் வருகின்ற ஐநா சபையினூடாக இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் ஒரு கையெழுத்து போராட்டம் ஒன்று நடத்துவதற்கு அதற்கு முன்பும் ஊடறிக்கை ஒன்று இருக்கின்றது. ஊடறிக்கைக்கு முதல்ல நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டியிருப்பதால் நீண்ட காலமாக நாங்கள் பேசல உதவியாளர் எங்களை ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கின்ற நாங்கள் 20 வருஷம் 30 வருஷம் 76ஆம் ஆண்டு நடந்த காலத்திலிருந்து இவ்வரைக்கும் நாங்கள் மிகவும் தமிழர்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கோமே தவிர தமிழர்களுக்கான ஒரு உரிமை தமிழர்களுக்கான ஒரு தேசிய உடைமையை பாதுகாக்க முடியாமல் இருக்கின்றோம். இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் எங்களை உலக நாடுகளுக்கு எவ்வளவு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த செம்மணி படுகொலை ஊடாக இன்றைக்கு நாங்கள் எத்தனை வடிவத்தில் இன்றைக்கு எத்தனை முறைகள் எத்தனை பெற்றோர்கள் ஐநா செயலாளர் காலில் விழுந்தவேன மௌனம் காக்கக்கூடாது. இந்த 2025ஆம் ஆண்டோட தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்வுக்கு வர வேண்டும். கிட்டத்தட்ட வருகிற 23/8/2025ஆம் ஆண்டு கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் ஈடுபட இருக்கிறோம். செம்மணி மனித புதைக்குழி என்பது ஈழத் தமிழர்கள் மீது இலங்கை அரசாங்கம் பயங்கரவாதத்தால் நடாத்தப்பட்ட மனித பேரவலகத்தின் சிறு சாட்சியம் மட்டுமே. குறிப்பாக 1996ஆம் ஆண்டு இலங்கை அரச படையினரால் கூட்டு பாலியல் வன்புணர்வு உள்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட 16 வயது பாடசாலை மாணவி வழக்கின் மூலமாக இவ்விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுழிகளிலும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையிலும் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வருவதற்கு அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இந்த போராட்டத்திற்கு வெற்றியடைய அனைத்து ஊடகவியலாளர் அமைப்புகள், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம், மாணவர் அமைப்பு, சிவில் அமைப்பு, வர்த்தக சங்கம், தொழிலாளர் சங்கம், போக்குவரத்து கழகம், விளையாட்டுக் கழகம் மற்றும் பொதுமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம்.